மொத பால தூக்கி அடிச்சிருக்காரு. இன்ஃபீல்ட கிளியர் பண்ணிருக்கு. பவுண்டரி நோக்கி போயிட்டு இருக்குங்க. போட ஆரம்பிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பால்ல சேம் கைண்ட் ஆஃப் ஷாட்டுங்க. அகைன் இன்ஃபீல்ட கிளியர் பண்ணிருக்கு. பவுண்டரி நோக்கி போயிருங்க. இந்த முறை டவுன் த கிரவுண்ட் நேரா போயிருக்கு. பால் ஃபீல்ட யாச்சிருக்காங்க. பார்க்கலாம் இல்லைங்க, இது பவுண்டரிங்க. இழுத்தடிக்க முயற்சி, கேப்ப பார்த்துட்டு இருக்காருங்க. இங்க பவுண்டரிக்கு போயிட்டு இருக்கு பால். ஷாட்டுங்க, நேரா தூக்கி அடிச்சிருக்காரு. எங்கேயோ போய் விழுந்திருக்குங்க. இது தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பாக்குறோங்க. ஐயோ இல்லைங்க, பிடிச்சி மிஸ் பண்ணிருக்காரு இந்த பாலை. சொல்லும் போதே இல்ல, நான் சரியா கனெக்ஷன் பண்ணுவேன்னு சொல்லி அடிச்சிருக்காரு. பவுண்டரிங்க. இங்க பிரேக் எதிர்பார்க்கலாம். மழை கொஞ்சம் அதிகமா வர மாதிரி தாங்க இருக்கு. லைட்ஸ் கீழே பாக்குறோம். ஒரு பவுண்டரி, சரியான பவுண்டரிங்க. அங்க தூக்கி அடிக்கிறதுக்கான முயற்சிங்க. யாரா கையில ஃபீல்டர் கையில இங்க விக்கெட்டை விட்டுருக்காருங்க ராமநாதன். ரொம்ப நேரா பால்டுங்க, தூக்கி போட்டாரு. ஃபுல் டாஸ் அக்கா. பேட்ஸ்மேன் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிருக்காருங்க. நெக்ஸ்ட் பாலுங்க, நேரா தூக்கி அடிக்க முயற்சி, நேரா போயிருக்குங்க. ஒரு நல்ல ட்ரை, ஆனா பவுண்டரிங்க. சேம் கைண்ட் ஆஃப் த பிளேயர்ஸ். ஆனா இந்த முறை ரிசல்ட் வேறையான்னு பார்க்கணும். இல்லைங்க, சிங்கிள் மட்டும்தான். ரெண்டாவது ரன் ஓட முயற்சி, தேவையில்லாம ஒரு விக்கெட்டுங்க. ரெண்டாவது ரன் தேவையில்லாம ஒரு ஓட முயற்சி பண்ணாரு. தெரிச்சிருக்குங்க. தூக்கி அடிக்க முயற்சி, கேட்சான்னு பார்க்கணும். நேரா ஃபீல்டர் கையிலங்க. அகைன் ஒரு விக்கெட்டுங்க. பேச வச்சே தூக்கி விடலாம், அதேதாங்க தூக்கி விட்டுருக்காருங்க. நேரா பவுண்டரிக்கு போயிருக்கு. பவுண்டரிக்கு தெரிச்சிட்டு போயிருக்குங்க. ஒரு பெரிய சேஸ்க்கு அப்புறம் பவுண்டரி கிடைச்சிருக்குங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க, தட்டி விட்டுருக்காருங்க. பின்பக்கம் அடக்கி விட்டுருக்காருங்க. 4 கிடைச்சிருக்கு. தூக்கி அடிச்சிருக்காருங்க. சரியான ஷாட், 6 அங்க. பவுண்டரி. சரியான ஷாட்டுங்க. இங்க நேர பால் தெரிச்சிருக்குங்க. போல்டுங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபுல் டாஸ் பால், ஆனா சரியா கனெக்ட் ஆகலங்க. ஆனா பவுண்டரி போயிருக்கு. ஆனா போட்ட லென்த் அண்ட் லைன் பாத்தீங்கன்னா ஆஃப்ல அடிக்க முடியாது. இது நேரா அடிப்புன்னு சொல்லி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டா நேரா போயிருக்குங்க. அவுட்டு. தூக்கி அடிக்க முயற்சியான்னு பாக்க இல்லைங்க, தடுதாங்க அடிச்சிருக்காரு. நேரா போயிருக்கு. ஃபீல்டர் கையில போயிருக்குங்க. இந்த சிங்கிள் மட்டுமே. ஓவர் த்ரோல ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. வெரி ஸ்மார்ட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்ங்க. வெரி இம்பார்ட்டன்ட் இந்த லாஸ்ட் ஓவர். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நல்ல பேஸ் வேரியேஷனுங்க. 6 வந்தா 151 152 டார்கெட் அவுட்டுங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. மொத பால தூக்கி இருக்க சரியான இன்டென்ட்டுங்க.
நெக்ஸ்ட் பால் திரும்ப அதே மாதிரி ஷாட்டுக்கான முயற்சி கேப்ல போயிருக்குங்க. இந்த முறை தரையோட பவுண்டரி, திரும்ப பேக் டு பேக் பவுண்டரி. ஒரு பிக் ஷவுட் ஆஃப் அப்பீலிங்க. முயற்சி இருக்குமான்னு பார்க்குறோம். அதே தாங்க சொல்லும் போது தூக்கி அடிச்சிருக்காரு, எங்கேயோ போச்சு ஹைட்ல, நேராக போய் அடிச்சிருக்குங்க. சிக்ஸுங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி சரியான ஷாட்டா இருக்குங்க. சிக்ஸுங்க இது. தூக்கி அடிச்சிருக்காருங்க, பவுண்டரி கிடைச்சிருக்குங்க. அவுட் கொடுத்துருக்காருங்க. தூக்கி அடிச்சிருக்காங்க நேரா. சிக்ஸுங்க. ஸ்டிக் தெரிச்சுங்க. சரியான பால் இது. ஹைட் ஏறி இருக்கு இந்த முறை. கேட்சாவது பார்க்கணும். சரியான கேட்சுங்க. நெக்ஸ்ட் பால் மிஸ்ட் இருந்து. இந்த ஓவர் சரியான ஓவருக்கு ஆகிய 3 விக்கெட்டுங்க இந்த ஓவர்ல. நெக்ஸ்ட் பால் இழுத்து அடிச்சிருக்காருங்க. 4ம் போயிருக்கு. தூக்கி அடிக்கிறதுக்கான முயற்சி இந்த முறை கையிலையான்னு பார்க்கணும். இந்த முறை அவுட்டுங்க. உமேஸ்வர் அவரோட 4வது விக்கெட் எடுத்திருக்காருங்க. நேரா தூக்கி அடிச்சிருக்காருங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸுங்க. நேரா கேமரா மேலேயே அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பால் இழுத்தடிக்க முயற்சி நேரா மேல போயிருக்கு. இந்த முறை இல்லைங்க, பவுண்டரி போயிருக்குங்க. நெக்ஸ்ட் பால் அகேன் த சேம் கைண்ட் ஆஃப் ஷாட்டுங்க. இந்த முறை திரும்ப ஒரு கேட்ச் இல்லைங்க. ஃபீல்டிங் வெரி வெரி புவருங்க. ஓகே, திகேஷ் எட்ஜிங், அவுட் சைடு எட்ஜ். பவுண்டரியான்னு பார்க்கணுங்க. பவுண்டரிங்க. அதுக்கான தேடல் தான் இப்போ அவங்க போயிருக்காங்க. திரும்ப அதுக்கான தேடல் தாங்க. கையில நான் பார்க்கணும். ஆமாங்க, கையில தாங்க. எதுக்காக உமேஷை கொண்டு வந்தாங்களோ அது கரெக்டாக செஞ்சிருக்காருங்க. நெக்ஸ்ட் பால் தூக்கி ஷார்ட்டெல்லாம் மாட்டலை. தூக்கி அடிக்க வேண்டிய கட்டாயமான்னு தெரியல. ஆனால் இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு. நோமேன்ஸ் லேண்டில் தான் விழுந்திருக்கு. 2 ரன்னுக்கான முயற்சியான்னு பார்க்கணுங்க. இல்லைங்க, விக்கெட் கொடுத்துருக்காருங்க. இங்கே வேலு சிசி ஜெயிச்சிருக்காங்க.